கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஆம், இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்மோடு கூட அவர் இருந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே ஒரு சோர்வு, சில குறைவுகள் வரும் பொழுது விசுவாசத்திலே குறைப்பட்டவர்களாக நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற நாட்கள் அநேகவிற்கு இந்த அனுபவம் இருக்கும். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை, நாம் ஆண்டவருடைய கரத்துக்குள் நாம் அடங்கியிருக்கிற பொழுது, கர்த்தருக்காக காத்திருக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருக்காகவே நம்ம காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அந்த மனிதனை உயர்த்துவார். இன்றைக்கு அநேக பேர் உயர்த்தப்பட முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆரம்ப சூழ்நிலையில் சில தாழ்மையான காரியங்கள் அவருடைய வாழ்வில் இருக்கும், சில குறைவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் அவர்கள் அதில் தாக்குப்பிடிக்க முடியாமல் விசுவாசத்தை இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தேவனால் உயர்த்தப்பட முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே மோவாபிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகமையை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை புறக்கி கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் சொல்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ரூத் என்பவர் ஒரு மோவாபிய பெண். அந்த இஸ்ரவேல் மக்களிடம் அவங்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் மக்கள் தான் ஆண்டவரோட சுதந்திரம் உள்ளவர்களும் அவர்கள் தான். ஆனால் அப்பொழுது வார்கோதுமை அறுப்பு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவாசுடைய லேண்டில். அறுவடையின் போது சிந்துகிற கதிர்களை பொறுக்குவதற்கு ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் அனுமதி அன்னைக்கு உண்டு. அது லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்த்தா கூட அது அவங்களுக்கு அன்றைக்கி சட்டமாக கொடுக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இந்த ரூத் அவர்கள் அந்த போவாசுடைய அந்த அறுவடை பகுதிக்கு சென்று அதை பறக்குவதற்காக, அந்த கீழே சிந்தி இருக்கிறதை பறக்குவதற்காக அவர்கள் போகிறார்கள். அவள் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்த ஒரு பெண். ஆனால் தாழ்மையோடு கதிர்களை பொறுக்குவதற்கு எந்த ஒரு தயக்கமும் காட்டவில்லை. அன்றைக்கு அவங்களுக்கு இருந்த சூழல் ஒரு குறைவான சூழல். கணவனை இழந்த ஒரு பெண், எந்த ஒரு உதவியும் இல்லை. நாடு விட்டு நாடு வந்த ஒரு பெண். அவர்கள் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு சூழலிலே, ஒரு குறைவுள்ள ஒரு சூழலிலே அவர்கள் எந்த ஒரு தயக்கமும் காட்டாமல் அன்றைக்கு அவர்கள் தன்னை தாழ்த்தி அவங்க ஆண்டவரை விசுவாசித்த பொழுதும் தாழ்மையோடு இருந்து அந்த கீழே சிந்தின, அந்த அறுவடையில் சிந்தின அந்த கதிர்களை பொறுக்குவதற்காக போய் அந்த கதிர்களை பொறுக்க போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பொதுவாக தற்செயலாக எதுவும் நேரிடாது என்பது வேதம் நமக்கு அழகாக சொல்கிறது. அது கிருபையுள்ள தேவனின் ஏற்பாடாகவே இருக்கிறது. நானும் ரூத்துடைய வாழ்க்கையில் அது அப்படி தான் பார்க்கிறது. ரூத்து மோவாபில் இருந்திருந்தாலோ அல்லது பெத்லெகேமில் மாமியுடன் இருந்தாலோ அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாக, ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக அவர்கள் போயிருப்பார்கள். போவாசை அவர்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பே கிடைத்திருக்கிறது. கர்த்தர் வாஞ்சை உள்ள ஆத்துமாவை திருப்தியாக்குகிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு அவர்கள் வாஞ்சி அந்த இடத்துக்கு போய் அந்த கதிர்களை பொறுக்குவதற்காக போனார்கள். கடைசியில் அவர்களுக்கு கிடைத்தது என்ன? அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பின்பாக வைத்திருந்தார். அந்த போவாசின் மூலம் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவங்களுக்கு வாழ்க்கை வந்தது. என் தாவீதே இவங்க ரூத் வம்சத்திலிருந்து வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவும் ரூத் வம்சத்திலிருந்து தான் அவர்களும் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம் அந்த ரூத்துக்கு கிடைத்தது. தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே இருந்து அந்த தாழ்மையான நேரத்திலேயும் அவர்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் மேலே இருந்தார்கள்ங்க. அதான் வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது 6ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் சூழல் கொஞ்சம் குறைவானதாக இருக்கலாம். உங்கள் விசுவாசத்தை குலைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கலாம். எந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நீங்கள் விசுவாசத்திலே நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருந்து குறைவுள்ள சூழலும் உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ரூத் என்ற ஒரு பெண்ணை ஆண்டவர் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி ஆசீர்வாதமாக அவர்கள் வைத்தார்கள். அவருடைய சரித்திரம் இன்றைக்கும் பேசப்படுகிறது. தாவீது, இயேசு கிறிஸ்துவின் வம்சம் அவர்கள்
மனிதர்கள் மூலம் வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். உங்கள் இன்றைய நிலைமை நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். அதில் சந்தோஷமாக இருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். குறைவுகளிலும் நீங்கள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.